இட்லியும் பருப்பு இல்லாத சாம்பாருங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சாம்பார். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. இட்லியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே இட்லியை பிளேட்டில் வச்சு மதன்னு கோரி ஊற்றி நம்ம குழப்பி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரோட்டு கடையிலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க, பருப்பு இல்லாமல். நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுவோங்க வீட்டில். கடையிலலாம் ரோட்டு கடையிலலாம் சின்ன வெங்காயம் போட மாட்டாங்க. நம்ம வீட்டிலனா சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தள்ளுவண்டி சாம்பார் ரெடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு டிஃபன் சாம்பார் பண்ண போகிறாங்க. பருப்பு இல்லாமல் இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பு இல்லாமல் நம்ம இட்லி சாம்பார் பண்ணும்போது கடலை மாவு, இட்லி மாவு, பொட்டுக்கடலை மாவு எதுவுமே போடாமல் நம்ம தனி வெங்காயமும் தக்காளியும் போட்டு இன்றைக்கி டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், வேறு லெவலில். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கங்க. ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரு இல்லைன்னா கடாயி எதனாலும் வச்சுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதுங்க. இதில் வந்து பூண்டுங்க, ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயத்துலலாம் தண்ணி விட்டு வரும். 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. சாம்பார் பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். அப்புறமா 2 வெங்காயங்க, 6 பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். சின்ன தக்காளியாட்டு 5 தக்காளி போட்டுருக்கேன். பெரிய தக்காளினா ஒரு 4 தக்காளி போடுங்க. இது வந்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம ஒரு 4 விசில் விடட்டும், நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ குக்கரில் நம்ம வேக வச்சது வெந்துருச்சுங்க. ஏர் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். அது அப்படியே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சிங்கன்னா நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி பண்ணணுங்க. அதில் இருக்க தண்ணியும் சேர்த்து நம்ம பண்ணணும். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்படியே எடுத்து இதில் ஊற்றிடலாம். இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம வேக வச்சு வச்சது இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ சாம்பார் பண்ணதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சுங்க. கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி சாரை அலம்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு நம்ம குக்கரில் இருந்த தண்ணிங்க, வெங்காயம் தக்காளி அவிச்ச தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடிங்க. மிளகாய் நிறைய போட்டிருக்கோம், 3 மிளகாய், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும்.
நம்ம எதுவுமே எந்த பவுடருமே நம்ம ஆட் பண்ணலாங்க. கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, இட்லி மாவு எதுவுமே ஆட் பண்ணல. நல்லா திக்காக கிடச்சிருக்கு நமக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக கிடைக்குங்க. சரிங்களா? நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தழை கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிடலாம். இட்லியும் பருப்பு இல்லாத சாம்பாருங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சாம்பார். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. இட்லியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே இட்லியை பிளேட்டில் வச்சு மதன்னு கோரி ஊற்றி நம்ம குழப்பி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரோட்டு கடையிலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க, பருப்பு இல்லாமல். நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுவோங்க வீட்டில். கடையிலலாம், ரோட்டு கடையிலலாம் சின்ன வெங்காயம் போட மாட்டாங்க. நம்ம வீட்டிலனா சின்ன வெங்காயம் போட்டு பண்ணாங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தள்ளுவண்டி சாம்பார் ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். பருப்பு இல்லாத சாம்பார் சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அப்படியே குழப்பி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.